அம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீயே லஞ்ச் பண்ணிடுன்னு சொன்னேன். ஷாக் ஆகிட்டேன். டின்னர்னா ஏதாவது செஞ்சு சமாளிச்சுலாம், லஞ்சுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் வந்து இவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்ல, நான் பாதியை கட் பண்ணாமல் அப்படியே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவர் எடுத்து பார்த்தா இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதே எடுத்து திரும்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மசாலா போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பவுமே காலிஃப்ளவர் 65க்கு வந்து சிக்கன் பவுடர் மட்டும் போட்டு ரெடி பண்ணிடுவேன். அதுவே நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அம்மா ஒரு நேரத்துக்கு மட்டும் குழம்பு வந்து சாப்பிட்ற மாதிரி கம்மியாகவே வை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு நேரத்துக்கு ஒருத்தவங்க தான் சாப்பிட முடியும் போல் அவ்வளோ கம்மியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அம்மா டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து காலிஃப்ளவர் ஈவினிங் பொரிச்சுக்கலாம், இப்போ நான் வத்தலும் அப்புறம் மாம்பழம் இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சூப்பராக வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.